ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இது ஒரு நெட்டட் ஃபேப்ரிக். இந்த நெட்டட் ஃபேப்ரிக்கை நான் க்ரேப் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி துணியில் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஸ்கேலப் நெக்கும் பேக்கில் நார்மல் யூ நெக்கும் தான் வச்சுருக்கிறேன். லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாதுங்க. ஒரு சிலர் வந்து அதுக்காக கடைசி வரைக்கும் போராட வேண்டியது இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா என் லைஃப் கூட அப்படி தான், அதே மாதிரி தான். நான் என்னோடய தொழிலை நான் ஒரு தொழில் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழிலை நான் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் போராடி ஆகணும். அதே மாதிரி தான் எல்லார் லைஃப்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு தானாகவே அமைஞ்சிடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போராடி தான் எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிக்க வேண்டியதாக இருக்கும். என் லைஃப்பில் அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. என்னோடய தையல் தொழிலுமே அதே மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் நான் செய்கிறேன். எனக்கு இந்த வேலை செய்யும்போது எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. என் மைண்டு ஃப்ரீ ஆகும். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன் அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்குது. என்னோட டெய்லி ஒர்க் கேட்டிங்கன்னா இதுதான் என்னோடய டெய்லி ஒர்க். நான் சீக்கிரமாக வீட்டில் ஏஞ்சி காலையில் சமையல்லாம் செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னோடய ஸ்டிச்சிங் வந்து நான் பண்ணுறேன். இது வந்து என்னோடய கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 ஆசை. என்னென்னா அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ளவுஸு ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து தைக்கணும் அப்படின்னு. முன்னாடிலாம் ஒரு சில டைமில் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோவா பிக்கப் ஆகாத டைம் இருந்தது. நான் தைச்சி ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு சில நாட்களில் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வருவாங்க, துணி கொடுப்பாங்க, தைச்சிருவேன். ப்ளவுஸோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று ஆல்ட்ரேஷன் இருக்கும்போது எல்லாம் தைச்சிருவேன். ஒரு சில நாட்களில் வந்து நான் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க மாதிரி தோணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் மிஷினில் எதுவும் தைக்காமல் இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய துணி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து எனக்கு பிடிக்காமல் இருக்கும். ஒன்று ஸ்லீவ் சின்னதாக வச்சுருப்பேன், இல்லாட்டி நெக் டிசைன் ஏதாவது வேறு மாற்றிருப்பேன், இல்லை ரொம்ப லென்த்தாக விட்டுருப்பேன். இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி துணி எல்லாம் எடுத்து கட் பண்ணி எல்லா துணியும் உட்காந்து பிரிப்பேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுன்னு மொத்த குர்த்தி எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு திரும்பி அதை நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு திரும்பி அதை புது துணியாக நினச்சி நானே அதுக்கு ஒரு டிசைன் திரும்பி கட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்ன இது ஏற்கனவே தைச்சிருந்து இது ஏன் திரும்ப உட்காந்து தைச்சிட்ருக்குற அப்படின்னு. இல்லை, சும்மா டிசைன் பிடிக்கல மாற்றுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் சமாளிச்சிருவேன். இன்றைக்கி நாளில் என்னோடய வேலை வந்து இதுதான். இந்த ப்ளூ கலர் குர்த்தி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தது, நைட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் அதை நான் பண்ணிட்டேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்டில்